ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொடி மாஸ் கிரேவி இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 2 முட்டை தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை மிளகா தான் போட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த இதை இதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கரைஞ்சிக்கோங்க. நல்லா கட்டி தயிராக அது நல்லா அதோட கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போடுங்க, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வேணும் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தா போதும். ஸோ இது நீங்கள் வந்து இது மாதிரி இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை, இப்போது 2 முட்டை தனியாக நான் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து 2 முட்டை என்ன பண்ணால் உடச்சி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை லைட்டாக தூவி அதையும் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டோ இல்லைனா ஒரு சட்டிலையோ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் வந்து இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையை அப்படியே ஊற்றிடணும். அப்போது அது வந்து அந்த ஆம்லெட் மாதிரி வர வேண்டாம், லைட்டாக அது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கணுன்னே திருப்பி போட்டு அதை கொஞ்சம் அப்படி வெட்டி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஓரளவு பெரிய சைஸ் பீஸாக வெட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து இந்த மிக்சரோட கலந்துருங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் மேலாப்பில் நீங்கள் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்து தான் நான் செஞ்சேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் பண்ணேன், இது நல்லா வந்ததுனால இது நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டனால நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது நீங்களும் பண்ணி பாருங்கள். பாய்.